வணக்கம். ஈரானின் சுப்ரீம் லீடர் அலி கமனேனியின் மரணம், திருத்தம், வீர மரணம் ஒட்டுமொத்த ஈரான் மக்களையே ஒன்று திரட்டியிருக்கிறது. அங்கிருந்து வெளிவரக்கூடிய கரகோஷம் என்ன? இன்திகாம், ஒரு பெர்ஷியன் வார்த்தை, உருதுவிலும் இதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அதாவது பதில் கொடுங்கள், எங்களுடைய சுப்ரீம் லீடரின் மரணத்திற்கான பதில் கொடுங்கள் என்று. அந்த பதிலும் கொடுக்கப்பட்டது. ஈரானின் இராணுவம் எந்த அளவில் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதோ, அமெரிக்காவின் இராணுவ படை எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த இடங்களை ஸ்பாட் செய்து எந்த அளவில் தாக்குதல் நடத்தியதோ, அமெரிக்காவாலும் உறங்க முடியவில்லை, இஸ்ரேலாலும் உறங்க முடியவில்லை. நேற்று இரவு அமெரிக்கா பேசிஸ் மற்றும் இஸ்ரேலின் பல நகரங்கள் தீப்பற்றி எரிந்தது. ஆங்காங்கே திரும்பி பார்த்தால் ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய அந்த நெருப்பு குண்டுகள், மிசைல்ஸ்கள் ஒட்டுமொத்த இஸ்ரேலையே அழித்து விட்டது. முக்கியமாக தேவ் அபீபிலிருந்து வெளிவரக்கூடிய இந்த காட்சிகளை நீங்கள் பார்க்க வேண்டும். கிரெடலுடைய ரிப்போர்ட் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா 200க்கும் மேற்பட்ட பில்டிங்ஸ்கள் இஸ்ரேலில் அழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காட்சிகளை பார்க்கும்போது காசா உங்களுக்கு நிச்சயமாக ஞாபகத்தில் வரும். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நேதன்யாகுவை கேள்வி கேட்க தொடங்கிவிட்டார்கள். இந்த போருக்கு தேவை என்ன? எதற்காக ஈரான் மீது நீங்கள் இந்த தாக்குதலை நடத்தினீர்கள்? இந்த தாக்குதல் ஜெருசலமிலும் நடந்திருக்கிறது. ஜெருசலமில் இருக்கக்கூடிய பேஷ்மேஷ் என்கிற இந்த இடம், அங்கிருந்து வரக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்தீர்கள்னா எந்த அளவில் இந்த அழிவு நடந்திருக்கிறது என்று. 10க்கும் மேற்பட்ட நபர்கள் இங்கே உயிரிழந்திருக்கிறார்கள், ஏராளமான நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். தேல் அவீவ், ஜெருசலம், இங்கிருந்து வரக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்தீர்கள், நிச்சயமாக காசா உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். எப்படி இஸ்ரேல் நடத்திய தாக்குதல், அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகள், சின்ன சின்ன குழந்தைகள், அப்பாவிகளை தேடி கொன்றார்களோ, இதே போன்ற காட்சிகள் தான் காசாவிலும் வந்தது. அங்கே மக்கள் எப்படி தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக ஓடி ஒளிந்தார்கள், அனைத்துமே இன்னைக்கு ரிப்பீட் ஆகியிருக்கிறது இஸ்ரேலில். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச்செல்லும் முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. உங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். காரணம், நாங்கள் காட்டக்கூடிய உண்மைகள் உங்களிடம் வந்து சேராதபடி. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான ஒரு சில விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி இந்த வீடியோவை பகிருங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களோட கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ் எழுதி இந்த வீடியோவை பல லட்சம் நபர்களிடம் எடுத்துச் செல்லலாம். இதை தாண்டி பொருளாதார ரீதியாகவும் எங்களை முடக்கக்கூடிய வேலை பார்க்கிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி, அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இந்த இடத்தில்தான் டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறாராம். அதாவது இப்போ இருக்கக்கூடிய புதிய ரெஜீம், ஈரானில் இருக்கக்கூடிய புதிய ரெஜீம் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கு முன்வருகிறார்கள். நான் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறேன். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பத்திரிகை த அட்லாண்டிக், அதற்கு டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் he said, I have agreed to talk, Donald Trump to Atlantic, that Iranian leaders want to resume negotiation. Israeli leaders நெகோசியேஷனுக்கு முன்வந்து கொண்டிருக்கிறார்கள், அதனால் நான் பேச தயாராக இருக்கிறேன். ஆனால் உண்மை என்ன, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொய்கள் என்ன, அனைத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டும். காரணம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அனைத்து செய்தி ஊடகங்களும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை தன்னுடைய பத்திரிகைகளில் போட தொடங்கினார்கள். ஆனால் உண்மை என்ன, அதை நீங்கள் பாருங்கள். ஈரானில் இருக்கக்கூடிய அடுத்த ரெஜீம், இப்போ இருக்கக்கூடிய தலைமை, அதில் அலி லர்சானியாக இருக்கட்டும், அர்காச்சியாக இருக்கட்டும், அல்ல பசேஷ் கின்
இந்த 3 நபர்கள் கையில் தான் இந்த ஒட்டுமொத்த ஈரானின் தலைமை இப்போ கையில் இருக்குது. இந்த 3 நபர்களுமே எடுத்து வைத்த விஷயம் என்ன? யூ ஹாவ் பிளாஸ்டட் த நெகோசியேஷன். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தது. பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே இஸ்ரேல், அமெரிக்கா, நீங்கள் தான் தாக்குதலை தொடங்கினீர்கள், இந்த போரை தொடங்கினீர்கள். நாங்கள் அமைதியாக தான் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தோம். இந்த போரை தொடங்கியது நீங்கள், இந்த போரை முடிக்கப் போவது நாங்கள். எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் நாங்கள் தயாராகவில்லை. நீங்கள் எங்களுடைய ரெஹபர், எங்களுடைய சுப்ரீம் லீடர் அயத்துல்லா கமேனியை கொன்றதற்கு பின்பு எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் இடம் கிடையாது என்கிற இந்த விஷயத்தை ஒவ்வொரு தலைவரும் இப்போ கூறி வருகிறார். ரயன் ரோஸ்பனி எழுதிய இந்த செய்தியை கேளுங்கள். இஸ்ரேல் வாண்ட்ஸ் டு நெகோஷியேட் ஈரான் பிரசிடென்ட். இப்போ இஸ்ரேலும் முன் வருகிறார்கள். பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்ளலாம், இந்த போரெல்லாம் தேவை. ஏன்னா அங்கிருந்து மிசைல் வந்து கொட்டுகிறது, அமெரிக்காவுடைய பேசஸ்களை அழித்து வருகிறது, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பல நகரங்களை அழித்து வருகிறது. இஸ்ரேல் believes that it can negotiate with Iranian President Pezeshkian, hence that is why there is no attempt to assassinate him. Israeli Channel 12, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சேனல் 12 கொடுத்த பதில். Israelis, they believe that they can negotiate with current president of Iran. அதனால்தான் அவரை கொல்லுவதற்காக எந்த விதமான முயற்சியும் எடுக்கப்படவில்லை. And look at the statement, I have agreed to talk. Donald Trump is saying, I have agreed to talk. இன்னொரு செய்தி ஊடகம் இருக்கிறது, Ynet நியூஸ். இஸ்ரேலுடைய மிக பிரபலமான ஒரு செய்தி ஊடகம், சேனல் 13 என்றும் கூறுவார்கள். இந்த ஊடகப்படி நீங்கள் பார்த்தீர்கள்னா, Netanyahu and Israel convinced Donald Trump that we have initialized, and because having intelligence we will immediately assassinate Ayatollah Khamenei. எங்களிடம் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறது, உடனடியாக அயத்துல்லா கமேனியை கொன்று விடலாம். கொன்ற உடனேயே ஒட்டுமொத்த லீடர்ஷிப் அழிந்து போகும். இந்த லீடர்ஷிப் அழிந்த உடனேயே மக்கள் ரோட்டிற்கு வருவார்கள். மக்கள் ரோட்டில் வந்தால் ஒட்டுமொத்த ஈரான் அரசாங்கத்திற்கு எதிராக அவர்கள் களமிறங்குவார்கள். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை வைத்து நாம் நமக்கு தேவைப்படக்கூடிய நபர்களை அங்கே அமர வைத்து விடலாம், அதாவது ஆட்சியை தன் பக்கம் சாய்த்து விடலாம். அல் ஷரா போன்ற நபர்கள் இன்றைக்கி சீரியாவில் இருக்கிறார்கள். அவர்களை கூட்டி வந்து இது போன்ற சதி வேலையை பார்க்கலாம், நம் பக்கம் இந்த ஒட்டுமொத்த ரெஜிம் திரும்பிவிடும், இந்த போரை 2-3 நாட்களுக்குள் முடித்து விடலாம், உங்களுக்கு பணமெல்லாம் அதிகமாக செலவாகாது. தட் மீன்ஸ் நேதன்யாஹூ கன்வின்ஸ்ட் டொனால்ட் ட்ரம்ப் that if we kill Ayatollah Khamenei, the entire war will end in 2 to 3 days and we will have our own regime change. மக்கள் களம் இறங்கினார்கள். நிச்சயமாக அயத்துல்லா கமேனியை கொன்றதுக்கு பின்பு நேதன்யாஹூ விரும்பியபடி மக்கள் களம் இறங்கினார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் கிடையாது, கோடிக்கணக்கான மக்கள் இறங்கினார்கள். பாகிஸ்தான், இந்தியா, மற்ற நாடுகளில் இறங்கிய மற்ற மக்கள், அவர்கள் எல்லாம் சேர்த்து பார்த்தீர்களா, இந்த எண்ணிக்கை எங்கேயோ போகும். ஆனால் எதற்காக? நேதன்யாஹூ அமெரிக்கா விரும்பியபடி ஈரானின் அரசாங்கத்துக்கு எதிராகவா? கிடையாது. அயத்துல்லா கமேனி மறைந்ததற்கு பின்பு மக்களுடைய ஒற்றுமை இன்னும் அதிகரித்திருக்கிறது. அயத்துல்லா கமேனியோடைய வீர மரணம் மக்களை இன்றும் பலமாக, இன்னும் ஆழமாக தன்னுடைய நாட்டிற்காக ஒன்று கூடியிருக்கிறது. மக்கள் அவர்களுடைய வார்த்தை என்தெகாம், அங்கிருந்து வந்த கரகோஷம் என்தெகாம், பதில் கொடுங்கள் என்று. இதை பார்த்து எதை அவர்கள் எதிர்பார்த்தார்களோ, 2-3 நாட்களுக்குள் இந்த பிரச்சனையை முடித்து விடலாம் என்று நம்பினார்களோ, அது நடக்கவில்லை. குவாம், தெஹரான், இது போன்ற பல இடங்களில், பல நகரங்களில் மக்கள் வெளிவந்தார்கள். கமேனிக்காக மிகவும் ஸ்ட்ராங்காக அவர்கள் நின்றார்கள். இதே இடத்தில் ஒரு செய்தியும் வெளிவந்தது. அதாவது கமேனியின் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் பல வார்னிங்ஸ்களையும் அவருக்கு கொடுத்தார்களாம். அதாவது
சார் நீங்கள் வேற ஒரு நகரத்திற்கு ஷிஃப்ட் ஆகியிருங்க, உங்களுக்கு அனைத்து பாதுகாப்பு வசதிகளும் நாங்கள் செய்து வைத்திருக்கிறோம், நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது என்று. பங்கர் எல்லாம் தயாராக இருக்கிறது என்று. அதற்கு அவர் கொடுத்த பதில், என் நாட்டில் இருக்கக்கூடிய 9 கோடி மக்களுக்கும் அடிக்கலத்தை தயார் செய்யுங்கள், அதற்கப்புறம் கடைசி நபராக நான் வருகிறேன். பங்கர் அந்த 9 கோடி மக்களுக்கும் தயார் செய்து விடுங்கள், அதற்கப்புறம் அந்த பங்கரில் நான் வருகிறேன். அதாவது தெரிஞ்சு கொண்டே கமெனேயி தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறார், வீர மரணம் அடைந்திருக்கிறார். என்னுடைய மரணத்திற்கு பின்பு மக்கள் இந்த நாட்டிற்காக தன்னுடைய உயிரை கூட கொடுப்பார்கள் என்கிற அந்த நம்பிக்கை வீணாகவில்லை. ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களே இன்னைக்கு ஈரானுடன் நிற்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். இஸ்ரேல் அமெரிக்காவுடைய அந்த கனவு பலிக்கவில்லை. இந்திய நேரப்படி 8:30 9 மணி அளவில் கமெனேயுடைய அந்த வீட்டில் 30 பாம்ஸ் ஒரே நேரத்தில் போட்டிருக்கிறார்கள். அதற்கான காட்சியெல்லாம் நான் உங்களுக்கு எடுத்து காட்டி வருகிறேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் இந்த வீடியோவை ரிலீஸ் செய்திருக்கிறார்கள். கமெனேயுடைய ஆஃபீஸ் மற்றும் ரெசிடென்சில் நடத்தப்பட்ட இவ்வளோ பெரிய தாக்குதல், அதில் உயிரிழந்த நபர்களில் 40க்கும் மேற்பட்ட சீனியர் லீடர்ஸ், டிஃபென்ஸ் லீடர்ஸ் ஆஃப் ஈரான் அவர்களும் கொல்லப்பட்டார்கள். இந்த தாக்குதல் நடந்த 1 மணி நேரத்திற்கு உள்ளேயே ஈரான் பதில் கொடுக்க தொடங்கியது. அதற்கான காரணம், ஈரானுடைய லீடர்ஷிப், ஒரு லீடர்ஷிப் கொல்லப்பட்டால் அடுத்த லீடர்ஷிப் அடுத்த நிமிடமே பதவி ஏற்றுக்கொள்ளுமா, அந்த லீடர்ஷிப் கொல்லப்பட்டால் அடுத்த லீடர்ஷிப் பதவி ஏற்றுக்கொள்ளுமாம், அதாவது அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வார்களாம். இந்த தாக்குதல் நடந்து முடிந்த 1 மணி நேரத்தில் இஸ்ரேல் மீது ஈரானியன் மிலிட்ரி தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய பேசஸ்களில் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா பிபிசி வெளிவிட்ட செய்தி நீங்கள் பாருங்கள். இஸ்ரேல் எந்த வேலையை பாலஸ்தீன் மீது பார்த்தார்களோ அதே போன்ற விஷயத்தை இவர்களும் செய்தார்கள். அதாவது காசாவில் எப்படி தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியதோ அதே போன்று ஈரான் மீதும் நடத்திவிடலாம் என்று அதே நோக்கத்தில் ஈரானில் இருக்கக்கூடிய 2 பள்ளிக்கூடங்கள், பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் தாக்குதல்களை நடத்தக்கூடிய அந்த கோலை வேலையை இஸ்ரேல் அமெரிக்கா பார்த்தது. 153க்கும் மேற்பட்ட ஈரானியர்கள், சின்ன சின்ன குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். மருத்துவமனைகள், அங்கே இருக்கக்கூடிய காந்தி ஹாஸ்பிட்டல், இந்தியர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், காந்தி என்கிற பெயரில் அங்கே மருத்துவமனை இருந்தது. அந்த மருத்துவமனை மீதும் இவர்கள் தாக்குதலை நடத்தினார்கள். இதற்கு பின்புதான் பேஷ்மேஷ் என்கிற இந்த இடத்தில், தேல் அவீவ் என்கிற இந்த இடத்தில் ட்ரோன் வழியாக, மிசைல்ஸ் வழியாக, பல சூப்பர்சானிக் மிசைல் வழியாக இந்த தாக்குதல்கள் நடக்க தொடங்கியது. ஜெருசலம், பேஷ்மேஷ், ஹைஃபா, தேல் அவீவ். டொனால்ட் ட்ரம்ப் இதையெல்லாம் பார்த்து பயந்திருக்கிறார். பிகாஸ் இந்த அனைத்து இடங்களையுமே அமெரிக்கன் பேசஸ்களில் தான் இந்த தாக்குதல் நடந்தது. இந்த தாக்குதல் இங்கே மட்டுமல்ல, துபாய், அமெரிக்காவுடைய நண்பரான துபாய் மீதும் நடந்தது. இந்த இடத்தில் துபாயில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் மிலிட்ரி பேஸ், அங்கே முதலில் தாக்குதல் நடந்தது. அந்த தாக்குதல் நடந்து முடிந்த உடனேயே அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல், அங்கேயும் தாக்குதல் நடக்கிறது. காரணம் என்ன? இஸ்ரேலிஸ் அந்த ஹோட்டலில் தங்கியிருந்தார்களாம். இஸ்ரேலை சார்ந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி மொசாதை சார்ந்த நபர்கள் துபாயில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கும் போது அங்கே இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. நிச்சயமாக துபாயில் தாக்குதல் நடப்பதை நாம் ரொம்ப சந்தோஷமெல்லாம் பட தேவையில்லை. ஏன்னா இந்தியர்கள், ஏராளமான இந்தியர்கள் ஒட்டுமொத்த அரபு நாடுகளில் இருக்கிறார்கள். இது போன்ற போர் நிச்சயமாக நடக்கக்கூடாது. ஆனால் 24/7 இஸ்ரேலுடன் நிற்கக்கூடிய ஒரு நாடு UAE. UAE தொடர்ந்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் செய்து வந்தார்கள். அமெரிக்காவுடைய பேசஸ்களில் தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய கிரவுன் பிளாசா ஹோட்டல், இங்கேயும் ஒரு தாக்குதல் நடந்தது. அதற்கான காரணத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா, பஹ்ரைனில் இருக்கக்கூடிய US பேஸில் ஒரு தாக்குதல் நடந்து முடிந்த உடனேயே உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய இராணுவ படை வீரர்கள், அமெரிக்க வீரர்களை கிரவுன் பிளாசா ஹோட்டலில் US ஷிஃப்ட் செய்தது. அந்த கிரவுன் பிளாசா ஹோட்டலிலும் ஒரு மிகப்பெரிய தாக்குதல், அங்கே ஏராளமான
அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் உயிரிழந்ததாக ஒரு தகவல் வெளிவருகிறது. குவைத்தில் இருக்கக்கூடிய அலி அல் ஷாம் என்கிற இந்த இடத்திலும் இதுவும் அமெரிக்காவுடைய பேஸ். அமெரிக்காவுடைய மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஏராளமான பேசஸ்களில் இதே போன்ற தாக்குதல் நடக்கிறது. முக்கியமாக அமெரிக்கா முதல் முறையாக 3 US மரீனை சார்ந்த நபர்கள் உயிரிழந்ததாக அமெரிக்கா முதல் முறையாக ஒற்றுக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஈரான் அங்கிருந்து வெளிவரக்கூடிய தகவல்களை பார்த்தீர்கள், இந்த அளவில் பிளாஸ்டர் நடக்கிறது, இந்த அளவில் மிசைல் நடக்கிறது, அட்டாக் நடக்கிறது, வெறும் 3 நபர்கள் தான் உயிரிழந்ததாக அமெரிக்கா கூறுவது தவறு. குறைஞ்சபட்சம் 250க்கும் மேற்பட்ட சோல்ஜர்ஸ் எங்களுடைய தாக்குதலில் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற அந்த கன்ஃபர்மேஷனை ஈரான் கொடுக்கிறது. அமெரிக்காவுடைய பேசஸ், அமெரிக்காவுடைய சோல்ஜர்ஸ் தொடர்ந்து அவர்களுடைய உயிர்களை இழந்து வருகிறார்கள். இதை அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி த டெமோக்ராட்டிக் பார்ட்டி கமலா ஹாரிஸ் அவர் கொடுத்த பதிலை நீங்கள் பார்த்தீர்கள்னா, ட்ரம்ப் ஹேஸ் dragged அமெரிக்கா into a war that we don't want. டொனால்ட் ட்ரம்ப் வேணும்னே அமெரிக்காவை ஒரு போரில் தள்ளியிருக்கிறார். அந்த போர் எங்களுக்கு தேவை கிடையாது. டெமோக்ராட்டிக் பார்ட்டி மட்டுமல்ல, ட்ரம்ப்புடைய பார்ட்டி ரிப்பப்ளிகன்ஸ் அவர்களும் அதில் இருக்கக்கூடிய ஏராளமான நபர்கள் இதை எதிர்த்து பேசியிருக்கிறார்கள். தேவையில்லாத ஒரு போரை எதற்காக நீங்கள் தொடங்கினீர்கள்? இந்த போர் 2-3 நாட்களில் நடந்து முடிந்துவிடும். அப்படியே அமெரிக்காவில் போய் வரக்கூடிய தேர்தலுக்காக பிரச்சாரத்தை நடத்திவிடலாம் என்கிற ஒரு கனவை டொனால்ட் ட்ரம்ப் பார்த்திருந்தார். ஆனால் அந்த கனவு பலிக்கவில்லை. சென்ட்காம் 2 ட்வீட்ஸ்களை போட்டிருக்கிறார்கள். இந்த 2 ட்வீட்ஸ்களையும் நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டும். முதல் ட்வீட்டில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, எங்கெல்லாம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதோ, அதாவது ஈரான் தரப்பிலிருந்து எங்கெல்லாம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது அனைத்து இடங்களையும் இவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இரண்டாவது ட்வீட்டில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஹைஃபா ஆயில் ரெஃபைனரியோடைய பெயரை நீக்கி மறுபடியும் அதை போட்டிருக்கிறார்கள். அதாவது ஹைஃபா ஆயில் ரெஃபைனரி இஸ்ரேலின் மிக முக்கியமான ரெஃபைனரி. இந்த ரெஃபைனரியில் தாக்குதல் நடந்ததற்கான அர்த்தம் என்ன? ஒட்டுமொத்த இஸ்ரேலில் இதற்கு மேல் டீசல், பெட்ரோல், கேஸிற்கான பிரச்சனை உருவாகிவிட்டது. அதனால் உலக நாடுகளுக்கு, அந்த நாட்டுடைய மக்களுக்கு இந்த இடத்திலும் ஒரு தாக்குதல் நடந்தது தெரியக்கூடாது என்கிற விஷயத்தை ஸ்லோ டவுன் செய்து காட்டி வருகிறது. எப்படி US 3 பேர் தான் உயிரிழந்தார்கள் என்று கூறுகிறாரோ, அதே போன்று இஸ்ரேலும் அதே நாடகத்தை, அதே விஷயத்தை தான் ஃபாலோ செய்கிறது. ஜெருசலம் இன்னைக்கு எந்த அளவில் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறதோ, ஹைஃபா ஆயில் ரிஃபைனரியில் எந்த அளவில் தாக்குதல் நடந்திருக்கிறதோ, அதே போன்றுதான் காசாவும் ஒரு காலகட்டத்தில். இன்றைக்கும் காசாவுடைய நிலை அது மட்டும்தான். ஈரான் இந்த பதிலடி தாக்குதலுக்கான பேரை 9th வேவ் என்று கூறியிருக்கிறார்கள். ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ். 9th வேவ் ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ். அதன்படி இதற்கு மேல் நாங்கள் இஸ்ரேலை விடமாட்டோம், எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் நாங்கள் தயாராக இல்லை என்கிற விஷயத்தை அவர்கள் தெளிவாக எடுத்து வைக்கிறார்கள். இந்த இடத்தில் இந்தியாவை பற்றியும் நீங்கள் பார்க்க வேண்டும். நரேந்திர மோடியின் ரெஸ்பான்ஸ். நரேந்திர மோடி, இந்தியன் பிரைம் மினிஸ்டர், அயத்துல்லா கமேனி, த சுப்ரீம் லீடர் ஆஃப் ஈரான். ஈரான் இந்தியாவுடைய பழைய நண்பர்களில் ஒன்று. ஈரான் ஒவ்வொரு விஷயத்திலும் இந்தியாவிற்கு துணை போன ஒரு நாடு. ஈரானியன் கல்ச்சரல் ஹவுஸ், அங்கே ஒரு இஃப்தார் பார்ட்டியும் நடத்தப்பட்டது. அந்த இஃப்தார் பார்ட்டி, அதாவது இந்த அட்டாக்கிற்கு பின்பு, இந்த போர் வெடித்ததற்கு முன்பு, அங்கே இந்தியாவை சார்ந்த ஏராளமான நபர்கள் ஈரான் கல்ச்சரல் ஹவுஸிற்கும் போனார்கள். ஆனால் இதே இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் அயத்துல்லா கமேனி இந்தியாவில் இருக்கிறார். எப்படி ஒரு எம்பசி இருக்கிறோ அதே போன்று இங்கே ஈரான் எம்பசியில் ஏராளமான விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தது. நரேந்திர மோடி நீங்கள் பொறுத்தவரையில் அயத்துல்லா கமேனியை போய் சந்தித்து அவருக்கு குரானெல்லாம் கிஃப்ட் செய்த அந்த நாடகத்தை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இவ்வளோ பெரிய லீடர், ஈரானின் எம்பசி இருக்கிறது, அயத்துல்லா கமேனியின் ரெப்ரசன்டேட்டிவ் டெல்லியில் இருக்கிறார். அனைத்தையுமே தாண்டி இதுவரை நரேந்திர மோடி நாவிலிருந்து அயத்துல்லா கமேனி அவர்களுடைய மரணத்தை பற்றின ஒரு வார்த்தை கூட வெளிவரவில்லை. அதற்காக நரேந்திர மோடி இங்கே புதுச்சேரி வந்தார், தமிழ்நாட்டுக்கு வந்தார், அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். 2 ட்வீட்ஸ்கள் போட்டிருக்கிறார். முதல் ட்வீட், he spoke about the president of UAE, my brother Sheikh Mohammed bin Zayed Al Nahyan. என்னுடைய
நண்பர், என்னுடைய தம்பி, I strongly condemn the attack on UAE. உங்கள் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை நான் கடுமையாக கண்டிக்கிறேன். India stands in solidarity with UAE in its difficult times. இந்தியா உங்களோட நிற்கிறது. நரேந்திர மோடி writes. Narendra Modi post another tweet. He says, I had a telephone call with Prime Minister Benjamin Netanyahu to discuss the current regional situation, conveyed India's concern over recent development and emphasized the safety of citizens as priority. நரேந்திர மோடி அவருடைய நண்பர், டொனால்ட் ட்ரம்ப் ஒரு நண்பர், இன்னொரு நண்பர் நேதன்யாஹுக்கு ஃபோன் செய்து பேசினாராம். ஃபோன் செய்து அங்கே நடக்கக்கூடிய சுச்சுவேஷன் எல்லாம் பற்றி பேசினாராம். பட் நரேந்திர மோடி did not posted one single post by saying we also condemned. எங்களுக்கு துக்கமாக இருக்குது, ஏதாவது ஒன்று பேசியிருக்கலாம். ஈரான் இந்தியாவின் பழைய நண்பர்களில் ஒரு நண்பர். நரேந்திர மோடி இஸ்ரேலுக்கு விசிட் செய்த போது நேதன்யாஹு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். ஷியா ஆங்கிள், சுன்னி ஆங்கிள், இந்த இரண்டு, அதாவது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கு எதிராகவே ஒரு ரெஜீமை அமைக்க போகிறார்கள். அதில் இந்தியா, UAE, கிரீஸ், சைப்ரஸ், இது போன்ற நாடுகள், இது எல்லாமே இருக்கும் என்று. அப்போது இந்தியாவுடைய ஸ்டாண்ட், நேதன்யாஹு அவர்கள் எடுக்கக்கூடிய இந்த புதிய ஸ்டாண்டை அவர்கள் ஆக்செப்ட் செய்து கொண்டார்கள். கத்தரில், ரயாதில், குவைத்திலும் தாக்குதல் நடந்தது. அவர்களை பற்றி ஒரு துளி கூட கவலைப்படாத நரேந்திர மோடி, he post 2 tweets. One is for UAE, another one was for Netanyahu. This is what our foreign policy is. This is where Narendra Modi had took Indian foreign policy, Indian stand in the global stage. இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயமாக பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஏராளமான இன்ஃபர்மேஷனை உங்களுக்காக சேகரித்து கொண்டு வந்திருக்கிறோம். இந்த வீடியோவை பகிருங்கள். இந்த வீடியோவை பகிர்வதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள் தான். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.